சென்னை விமான நிலையத்தில் உள்ள உள்நாட்டு முனையங்கள் 2467 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையங்களான T1 மற்றும் D3 ஆகியவற்றில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கின. தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் கூட்ட நெரிசலை சமாளிக்க புதிய கட்டமைப்பு மற்றும் ஏற்பாடுகளுடன் முனையங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. அத்துடன் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களும் அமைக்கப்பட உள்ளன. அதில் புதிதாக 20 எக்ஸ்ரே கருவிகள் அமைத்து கண்காணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் இந்த பணிகள் அடுத்த 8 முதல் 9 மாதங்களுக்குள் நிறைவு பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் அதிக அளவில் கூடி நீராடினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தொடர் விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் குவிந்தனர். அதன்படி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்து நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து சென்றனர். மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அக்கரைப்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுகிறது. மேலதாளம் முழங்க காளியம்மன் கோயிலிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் மீனவ பெண்கள் சீர்வரிசையாக நகைகள் மங்கள பொருட்களை எடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை பெற்றுக்கொண்ட ஆலய நிர்வாகிகள் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு GST வழங்கப்பட்டது. சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா பிறந்தநாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் பொதுமக்களுக்கு GST வழங்கினார். முன்னதாக நிர்மலா சீதாராமனிடம் கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் கிரீம் பண்ணுக்கு விதிக்கப்படும் GST குறித்த கேள்வி சர்ச்சையானதும் அதனைத் தொடர்ந்து அவர் மன்னிப்பு கோரியது குறித்தும் விமர்சிக்கும் நோக்கில் பன் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல குட்கா கடத்தல் மன்னனை சென்னை மாங்காட்டில் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். பிரபல குட்கா கடத்தல் மன்னனான கனகலிங்கம் மீது பூவிருந்தவல்லி